வர வேண்டாம், அடையில அடையுங்கள், விபச்சாரம் செய்யக்கூடாது என்றால் அதுவெல்லாம் முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். வலா தக்ரபு ஸினா என்று அல்லாஹ் சொல்கிறான். விபச்சாரத்தின் பக்கம் போகாதீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? விபச்சாரம் என்பது அவனுடைய இயற்கைக்கு உட்பட்டது. விபச்சாரம் என்பது மனைவியிடம் நடப்பதுதான் அங்கு நடக்கிறது. எந்த போதிலும் அந்த ஆசை என்பது அதன் பக்கம் நெருங்கிவிடக்கூடிய நேரத்திலே கண்டிப்பாக நடந்துவிடும் என்ற காரணத்தினால் அது இருக்கிற இடத்துக்கே போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஆபாசங்களை தூண்டக்கூடிய உறுப்புகள் வெளியே தெரியும்படி நடந்து கொள்ளக்கூடாது. இப்பேற்பட்ட பாதுகாப்பான கவசத்தை தருகிற இந்த பர்தா என்று பர்தாவின் முக்கியத்துவம் பற்றி அவர் விளக்கினார். ஆனால் இஸ்லாத்தை பற்றி எதிர்வாதம் பேசிக்கொண்டே இஸ்லாத்தை பற்றி தவறான வார்த்தைகளையும் வாதங்களையும் எடுத்து வைக்கக்கூடிய பிரான்சில் உள்ள மக்கள் சில பேர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால், அது ஒரு முடக்கி வைக்கக்கூடிய விஷயம், பெண்களை அடக்கி வைக்கக்கூடிய விஷயம், அவர்களை அடிமையாக்கக்கூடிய விஷயம், ஆண்களை போல சரியாக நடமாட முடியாத விஷயம் என்பது போல சொல்கிறார்கள். ஆண்களை மாதிரி பொம்பளை அலைய முடியுமா? ஆண்களை எப்படி நடந்து கொள்ளும்? இஸ்லாம் ஆண்களுக்கு விதித்த சட்டம் என்ன? ஆடைன்னு இருந்தா, ஒரு ஆடை இருந்தா தோண்ட போத்திக்கிட்டு சும்மா இருந்துக்கிறான். ஒரு நபித்தோழர் வருகிறார். அவர் வருகின்ற சமயத்திலே அவருடைய ஆடை விலகுகிறது. இப்படி அவர் வர ஒரே ஒரு ஆடை உடுத்தி இருக்கிறார். அவர் வருகிறார், வரக்கூடிய நேரத்தில் ஆடை விலகுகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்ருஹு வலவு ஷௌகா, ஒரு முள்ள குத்தி சரி அதுக்கு ஒரு பட்டாம் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. முள்ள இப்படின்னு குத்தி இப்படின்னு பட்டாம் போட்டா அது என்ன பித்தான் போட்டு விட்டால் அது விலகாது என்று சொன்னார்கள். பெண்களுக்கு என்ன சொல்லி தருகிறார்கள்? இது நீன அலைகின்ற மின் ஜலாபீபிகின், அவர்கள் தங்களுடைய முந்தானைகளை தொங்க விட்டுக் கொள்ளட்டும், வெளியே தெரியும்படியான அந்த ஆபாச உறுப்புகளை அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான சட்டம் ஆடை விஷயத்தில் கிடையாது, பாகப்பிரிவினை விஷயத்தில் கிடையாது. குழந்தைகளை வளர்க்கும் விஷயத்தில் அப்பன் தான் சம்பாதித்துக் கொடுக்க வேண்டும் தவிர ஒரு தாய் சம்பாதித்துக் கொடுக்க வேண்டும் என்ற வரம்புகளை இஸ்லாமிய மார்க்கம் நிர்ணயிக்கவில்லை. இதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. ஒரு ஆண் தந்தையாக இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், கணவனாக இருந்து மனைவியை காப்பாற்ற வேண்டும், பிள்ளையாக இருந்து தாயை காப்பாற்ற வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு அப்படி இருக்கிறதா? தாயை காப்பாற்றும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது, நான் போய் சம்பாதிக்க வேண்டும், இஸ்லாம் சொல்கிறதா? அப்படி இல்லை. என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய கணவனை காப்பாற்ற. அந்த கணவன் என்னதுக்கு அப்புறம்? கணவனுக்கு இவ சம்பாதிச்சு கொடுத்தா அவன் கணவன் இல்லையே, அவன் இவளுக்கு மனைவி என்றுதானே இஸ்லாம் வகுத்திருக்கிறது. அப்ப அன்பிற்குரியவர்களே, ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலும் தாயாக இருந்தால் மகனிடமிருந்து அனந்தரம் பெறுகிறாள், வாரிசு பெறுகிறாள். அவள் மனைவியாக இருந்தால் கணவனிடமிருந்து அனந்தரம் பெறுகிறாள், வாரிசு உரிமை பெறுகிறாள். அவள் மகளாக இருந்தால் அப்பனிடமிருந்து பெற்றுக் கொள்கிறாள். ஆக எல்லா இடங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும் தன்மையில் அவளை வைத்து பார்த்ததை தவிர இஸ்லாமிய மார்க்கம் அவருடைய தலையில் எந்த சுமையும் சுமத்தாமல் அவளை ஃப்ரீயாக விட்டிருக்கிறது என்று யாராவது எழுதியிருக்கிறார்களா? என்று யாராவது ஒரு சிந்தனை துளியை மக்களுக்கு மத்தியில் பரப்ப விட்டு இஸ்லாம் பார்த்தீர்களா? பெண்கள் பலகீனமானவர்கள், அதற்கு தகுந்த அவர்களுக்கு தகுந்த சட்டங்களை சொல்லித் தந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்களா? இல்லை. மக்களை திசைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆபாசமான கருத்துக்களை அள்ளி புனைந்து முஸ்லிம்கள் மீது வெறுப்புணர்வு ஏற்பட வேண்டும், அல்லது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இது போன்ற செய்திகளை பரப்பி வருகிறார்கள். உண்மை என்ன? அல்லாஹ் சொல்கிறான், இந்த பர்தா என்னும் ஆடைதான், இந்த ஒழுக்கமான ஆடைதான் அவர்கள் சிறந்தவர்கள் என்று அறியப்பட்டு பாதுகாப்பாக இருப்பதற்கும் தொந்தரவு வரப்படாமல் இருப்பதற்கும் அணிகலனாகும், கவசமாகும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்தான். அவருக்கு பின்னால் எத்தனையோ சந்ததிகள், எத்தனையோ கோள்களை படைத்தான். செவ்வாய் கிரகத்தில் என்ன இருக்குன்னு இதுவரை தெரியாது. அதுக்கு மேல உள்ள சூரியன் கிட்ட போனா என்னது புசுங்கி போவாங்கன்னு தெரியாது. அவ்வளவு நெருப்பை அல்லாஹ் தஆலா எப்படி படைத்தான் என்று அவன் ஒருவனுக்கு தான் தெரியும். நான் தான் படைத்தேன் என்று அவன் சொல்லி காட்டுகிறான். அது என்னுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதஷம் சுகுவீரத், அல்லாஹ் சொல்கிறான், சூரியன் அவனுடைய பவர் இல்லாமல் சுருட்டி வைக்கப்படும் பொழுது, சூரியனை ஒண்ணுமே இல்லாம சுருட்டப்படும் அந்த நாள் மீது சத்தியமாக சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போது விஞ்ஞானம் சொல்கிறது, குறிப்பிட்ட 50,000 கோடி வருஷத்துக்கு பின்னால் அந்த சூரியன்ல நெருப்பு இல்லாமல் போய் உலகம் அழியும் என்று இப்போது கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், என்றோ சொல்லப்பட்ட அந்த வார்த்தை யார் சொன்ன வார்த்தை? அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை அதே போல சூரியனை படைத்தது என்றும் அதை நான் தான் படைத்தேன் என்றும் அது ஒரு அத்தாட்சி என்றும் சொல்லித் தரக்கூடிய அல்லாஹ் தஆலா
இந்த பர்தா சட்டத்தையும் சொல்கிறான். நீங்கள் பர்தாவை கேள்வி செய்கிறீர்கள், சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட பின்னால் அதை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்கிறீர்கள். கண்டுபிடித்தது உண்மையானால் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால் அது இருந்ததை யார் செய்தது? பர்தா சட்டத்தை இறக்கி அல்லாஹு தாலா செய்தான். அவன் தான் படைத்தான் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்திருக்கவில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது உலக ரீதியில் போக வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்து விட்டான் என்று சொன்னால், உலக ஆபாசங்கள் மட்டும்தான் வாழ்க்கை என்று ஒரு மனிதன் முடிவுக்கு வந்து விடுவானால் அவன் அதிலிருந்து நீட்டி இருக்கிற பொறுப்பு அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் இருக்காது. வேற யாராலும் அவனை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் அவனை காப்பாற்ற முடியும். அவன் அதிலேயே மூழ்கி விடுவான் என்றால் அல்லாஹ்வும் அதிலேயே விட்டு யாமாகவும் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே. அவன் அதிலே தத்தறிந்து போக விட்டு கடைசியில் அவனை பிடிப்பான் அல்லாஹ் தஆலா என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். ஒருவன் ஆட்டம் போடுவானால் அந்த ஆட்டத்திலேயே அவனை விழ வைத்துவிட்டு அவனை அழிய வைத்துவிட்டு திருந்து விடாத திருந்துட்டு அல்லாஹ் இறக்க வந்துருமா இல்லையா? ஆனால் திருந்தாம அதிலேயே அவன் தட்டழிந்து போன பின்னால் அவனுடைய உயிரை கைப்பற்றி நரகத்திற்காகவே சியூடாக அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்து விடுகிறான் என்ற கருத்துக்களை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்லி தந்த சட்டம் தான் நமக்கு மிகப்பெரிய சித்தாந்தம். இஸ்லாம் சொல்லி தந்த சட்டம் தான் நமக்கு மிகப்பெரிய மார்க்கம். அதில் தான் நமக்கு சிறந்த ராஜபாட்டை இருக்கிறது. அதில் தான் நமக்கு சரியான நேர்வழி காட்டல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன். மனிதர்களுக்கு 2 கண்களை தரவில்லையா, ஒரு நாவு 2 உதடுகளை தரவில்லையா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஹதைனாஹு நஜிதைன். 2 பாதைகளை காட்டி தந்திருக்கிறோம். எது தவறான பாதை, எது சரியான பாதை என்று புரிந்து கொள்ளும் ஆற்றலை உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்றை நினைத்து பாருங்கள், ஒரு பெண்மணி சுதந்திரமாக நடமாடுகிறேன் என்ற அடிப்படையில் அரைகுறை ஆடையுடன் நடமாடுகிறாள், அவளையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னொருத்தி தன்னுடைய உடம்பில் உள்ள எந்த பகுதியும் தன் கணவன் அன்றி வேறு யாருமே பார்த்துவிடக் கூடாது என்று நடமாடுகிறாள். இந்த 2 பேருக்கு மத்தியில் யாருக்கு அதிக மரியாதையும் யார் மீது அதிகமான மாண்பும் ஏற்படும் என்று சாதாரணமாக சின்ன பிள்ளை கூட சொல்லி முடியும். யாருக்கு அதிகமான மரியாதை ஏற்படும்? பர்தா போட்டுக்கொண்டு உடம்பை மறைத்துக் கொண்டு பவித்திரமாக நடக்கக்கூடிய பெண்ணுக்கு மரியாதை ஏற்படுமா? அரைகுறை ஆடையுடன் இருப்பவர்களுக்கு மரியாதை ஏற்படுமா? 1 கிலோமீட்டர் 2 பேரையும் தனியாக நடக்க விடுங்கள். அரைகுறை ஆடையுடன் உள்ளவர் ஒரு 1/4 கிலோமீட்டர் போறதுக்குள்ளாக கருப்பு இல்லாமல் போய்விடுவார். அவரால் அந்த கருப்பை காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதனை உள்ளங்கையில் நெல்லிக்கனியாக தெரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதுபோலதான் சமீபத்திய சூழ்நிலையிலே இந்தியாவில் கிளம்பாத ஒரு பெரிய பிரச்சனை ஓரினை சேர்க்கை பற்றிய பிரச்சனை. இந்த ஓரினை சேர்க்கைக்காக வேண்டி வக்காலத்து வாங்குகிறார்கள். அதுக்காக வேண்டி குறிப்பிட்ட இன்னும் ஒருவர் மட்டும் சொல்லிவிட்டால் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விடும் என்கிறார்கள். ஒரு நாட்டம் என்பது அது மக்களாக சேர்ந்து முடிவு பண்ணி நாட்டம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். மலம் என்றால் அது மலத்தினுடைய அந்தஸ்து தான். ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்படுவது என்பது ஒன்று, அந்த தவறை இல்லை என்று சொல்லி சாதாரணமாக செய்யுங்கள் என்று சொல்லி தரப்படுவது இன்னொன்று. இஸ்லாம் இந்த விஷயத்தை தடுக்கிறது. ஓரினை சேர்க்கையாக ஆணும் உறவாடும் அந்த ஓரினை சேர்க்கை இஸ்லாம் தடுக்கிறது. பெண்ணும் உறவாடக்கூடிய அந்த லெஸ்பியன் உறவையும் இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது. இது போன்ற விஷயங்களை முன்னுள்ள சமுதாயம் அறியாததாக இருந்தது என்று கூட அல்லாஹ் தஆலா சொல்லி இது இயற்கைக்கு மாற்றமானது என்று சொல்லி தருகிறான். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கூட்டத்தாருக்கு அனுப்பி அந்த கூட்டத்தில் உள்ள மக்கள் சபையில் வைத்துக் கொண்டு ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டார்கள். உங்களுடைய சபைகளில் வைத்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியில் நீங்கள் இந்த கெட்டதை செய்கிறீர்கள், இதை தடுத்துக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டபோது நாங்கள் இதிலே வேரூன்றி இருக்கிறோம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று சொன்ன போது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹ் தஆலா பிரச்சாரம் செய்ய வைத்தான் என்பதனை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய ஹார்மோனுக்கு தகுந்தபடி அவர்களுடைய இயற்கை விரும்புமே அந்த அளவிற்கு ஓரினை சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அளவுக்குண்டான வாலிபர்களாக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அந்த நபியிடம் வந்த அந்த விருந்தினர்களை, அந்த வாலிபர்கள் போன்ற மலக்குகளை இந்த விபச்சாரத்திற்கு, இந்த ஓரின சேர்க்கைக்கு அனுப்புங்கள் என்று மன்றாடிய போதுதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வேண்டுமானால் என்னுடைய பெண் பிள்ளைகளிடம் உங்களுடைய உறவை வைத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து என்னுடைய விருந்தினர் விஷயத்தில் கேவலத்தை ஏற்படுத்தாதீர்கள். இன்னஹாவுலாயி வைஃபி ஃபலா தஸ்லஹூன். இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள், இவர்களை கேவலப்படுத்தி விடாதீர்கள், என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் திருந்த மாட்டீர்களா? அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத். உங்களை யாருமே நல்ல சிந்தனை உள்ளவன் இல்லையா? அவ் ஆவியிலா ருக்னின் ஷதீத். அல்லது சரியான பலமுள்ள ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து உங்களை அடிக்கலாமா என்றெல்லாம் நினைக்கிறேன்
என்று சொல்லும் அளவிற்கு, ஒரு நபி சொல்லும் அளவிற்கு அந்த சபையிலே இந்த ஓரின சேர்க்கை வியாபித்திருந்ததை அல்லாஹ் தஆலா அழிக்க அவர் அந்த 2 வானவர்களை அனுப்பினான். கடைசியில் அழித்தும் முடித்தான் என்ற செய்தி இப்போது உள்ள மக்களுக்கு தெரிய வேண்டும். 2 ஆண்கள் தனியாக குடித்தனம் நடத்துவதன் மூலம் உலகத்தினுடைய எல்லா தேவைகளும் முடிந்துவிடுமா? அல்லது 2 பெண்கள் தனியாக குடித்தனம் நடத்துவதன் மூலம் உலகத்தின் எல்லா தேவைகளும் அவர்களுடைய வாரிசு, அவர்களுக்கு உண்டான மற்ற எல்லா விதமான பாக்கியங்களும் அதிலே கிடைக்குமா? சிந்தித்து பார்த்தால் இதில் எவ்வளவு விதமான இயற்கைக்கு மாற்றமான விஷயம் இருக்கிறது என்று சாதாரணமாக தெரியும். ஆனால் மனம் போன போக்கில் வாழ விடுகிறார்கள். அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறார்கள்? மனம் போன போக்கில் வாழ விட வேண்டும். நாம் ஜெயித்து வந்துவிட்டால் ஓரின சேர்க்கையை நாங்கள் அனுமதித்து விடுவோம் என்றவுடன் ஓரின சேர்க்கைவாதிகள் எல்லாம் அவர் ஓட்டு போட ஆரம்பித்து விடுகிறார்கள். நாங்கள் ஜெயித்து வந்தால் லெஸ்பியனை ஹலால் ஆக்கி விடுவோம். உங்களும் அல்லாவா? அல்லாதான் ஒருவனை தவிர அவன் தான் ஹலால் ஹராமை ஆக்க முடியுமே தவிர இதில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் இயற்றும் ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு உரியதே தவிர இவர்களுக்கு அல்ல. மனிதர்களுடைய சட்டம் இன்று ஜெயிக்கும் நாளை தோற்று போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய அரசு கோலோச்சிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒழுக்கத்திற்கும் தீர்வு கிடைத்தது, ஒழுக்கம் பிறந்த மக்களுக்கும் சரியான பாதை கிடைத்தது. ஆனால் இப்போது இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மனு தர்மம் மனுநீதி என்று அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நூல் இருக்கிறது. அதிலும் கூட இதுபோன்ற ஆபாசங்கள் தடை செய்யப்பட்டுத்தான் இருக்கின்றன. அப்படி இருந்தும் கூட அவர்கள் எல்லாம் உலக விஷயத்திற்காக வேண்டி வேதங்களை கூட விட்டுவிடக்கூடிய அளவிற்கு முன்வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் இறைபக்தி இல்லை, அவர்களிடம் தெய்வ பக்தி இல்லை. அவர்கள் எதை நம்புறாங்களோ அதை கூட அவங்க பவித்திரப்படுத்தவில்லை, மங்களப்படுத்தவில்லை. முக்கியமானவர்களும் ஒரு கட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தியா போன்ற நாடுகள், இந்தியாவில் தான் ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் உள்ள ஒழுக்கத்தை மற்ற நாடுகள்ல இருக்குது என்று சொல்லலாம், இல்ல இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் இந்தியாவில் உள்ள போல இருக்காது. நாம் பார்த்திருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தால் தெருவில் ஆம்பளை பொம்பளை போய்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய தப்பு நடந்துறாரு. சில நாடுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஒரு பொம்பளை தெருவில் போயிட்டா 2 கார் வந்து அந்த பொம்பளை தூக்கிட்டு போய் இல்லாம ஆக்கி கடைசியில எங்கிட்ட ஒரு குத்துயிரும் குலையுமா கடந்துகிட்டு இருப்பாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். அந்த அளவிற்கெல்லாம் நாடுகள் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்தியாவிலே ஒழுக்கத்திற்கும் பவித்திரத்திற்கும் மிக முக்கியமான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்க நிலவி வருகின்றன. அதை கெடுப்பதற்கு இஸ்லாமிய எதிரிகளும் முஸ்லிம்களிலே உள்ள சிலரும் கூட இதை விரும்புகிறார்கள். இஸ்லாத்தை இல்லாமலாக்க நினைக்கிறார்கள். இவர்கள் இல்லாமலாக்க நினைத்தாலும் கூட அல்லாஹ் தஆலா தன்னுடைய மார்க்கத்தை ஜெயிக்க வைத்துக் கொண்டே இருப்பான் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் முடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானா என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட், 81 அங்கப்பன் ஸ்ட்ரீட், மண்டடி, சென்னை 1.